வணக்கம். நான் உங்க கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வளரும் மண் கலைக்கூட தான் வந்திருக்கோம். இது பாத்தீங்கன்னா, முன்னோர்கள் பயன்படுத்திய மண் பாத்திரங்கள் இருக்கு. அதோட மண்ணுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா, கிஃப்ட் ஐட்டம் நிறைய வச்சிருக்காங்க. ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன பொருள் சொன்னா முழுக்க முழுக்க மண்ணால களிமண்ணால செஞ்ச ஒரு பொருள் தான். இது ரெண்டு கலரா இருக்கு. இந்த கலரை பத்தி நான் என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து வெஜ் செய்யலாம், நான்வெஜ் எப்படி ஒரே பாத்திரத்துல நான்வெஜ் ரெண்டுமே செய்யலாமா இல்ல ஒண்ணுதான் செய்யணும்? ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா ஒரு சிலர் என்ன கேக்குறாங்க, அக்கா இது நான் நான்வெஜ் செய்யறதுக்கு, அதாவது கறி குழம்பு மீன் குழம்புக்கு தனியாவும் பருப்பு குழம்பு புளி குழம்புலாம் வைக்க 2 நாள் ஆனாலும் இந்த பொருள் கெட்டு போகாது இருக்கிறதுனால உடல் கண்டிப்பா ஆரோக்கியமா தான் நமக்கு இருக்கும். ஏன்னா கருப்பு பாத்திரம் இல்லடா பெயிண்ட் அடிச்சு நாங்க கருப்பு பாத்திரம் கொடுத்துருக்கோமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாம். சொல்றது எப்படி மண் சட்டி புனவலும் கூட எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றோம்னா இந்த மாதிரி பிடி வச்சு நாங்க கொடுத்துருக்கோம். அப்படி மண் பாண்டம் முதல்ல வாங்குறாங்க, ஒருத்தர் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. இத எப்படி அவங்க சமையல் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு அப்படின்னா 1.5 நாள்ல இருந்து 2 நாள் முடியும் தயிர் உங்களுக்கு புளிச்சு போகும். அப்ப நீங்க ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியமே கிடையாது. நீங்க நம்ம செக் பண்ணா மைண்ட் போயிடும். ஆனா இது ஒழுகுதா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்விங்க. இப்ப மண் பாத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சோப் ஆயில் இதெல்லாம் பயன்படுத்தலாமா இல்ல பயன்படுத்தக்கூடாது, இல்ல எப்பயாவது பொறுத்தமே பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாது? கரண்டி கூட பாத்தீங்கன்னா மண்ணால செஞ்சதா. இதுல பாத்தீங்கன்னா 14 திங்ஸ் இருக்கு. இது மினி கிச்சன் செட்னு சொல்லி சொல்லுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க மண்ணால செஞ்சதுதான். சவுண்ட் பாத்தீங்கன்னா கோயில் அடிக்கக்கூடிய அந்த மணியோட சத்தம் மாதிரி உங்களுக்கு இந்த சவுண்ட் உங்களுக்கு வரும். இது என்ன குருவி வீசுது அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இது யூஸ் பண்றது. இது சும்மா சாதாரணமா நீங்க அடிச்சீங்கன்னா விசில் சவுண்ட் கேட்கும். இதே குருவியில தண்ணி ஊத்தி நீங்க அடிக்கக்குள்ளார என்னன்னா ஒரு 10-15 குருவி கத்துற சத்தம் கேட்கும். வணக்கம். நான் உங்க கோபிநாத். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் பாத்தீங்கன்னா, வளரும் மண் கலைக்கூட தான் வந்திருக்கோம். இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேலத்துல பாத்தீங்கன்னா தைரோட்ல டிமாண்டுக்கு அப்படி ஆப்போசிட்ல தான் இங்க வளரும் மண் கலைக்கூடம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம மண் பாத்திரங்கள் இருக்கு. அதோட மண்ணுல இன்னும் ஸ்பெஷல் என்னன்னா மண்பாண்டங்களையும் பாத்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டமும் எல்லாமே ரெடி பண்ணி விற்பனை பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே சூப்பரா இருக்கு. அதை பத்தி எனக்கு வீடியோல பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம மண்பாண்டங்களை எப்படி நம்ம முதல்ல பயன்படுத்தணும், அதனால என்ன நன்மைகள் எல்லாமே இந்த வீடியோல நம்ம எல்லாம் பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நிறைய பேர் லைக் பண்ணாம பாக்குறீங்க, கொஞ்சம் லைக் பண்ணி பாருங்க. நம்ம சேனல் முதல் முறையா பார்க்க நண்பர்களா இதையும் மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆள்களையும் கிளிக் பண்ணி ஃபுல்லா ஃபாலோ பண்ணி பாருங்க. இது போன்ற மக்களுக்கு பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல பார்க்கலாம். சரிங்களா? சரி வாங்க, இன்னும் என்னென்ன இருக்கு வீடியோல எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வளரும் மண் கலைக்கூடத்தோட உரிமையாளர் அவங்க அக்கா தான். இவங்ககிட்டயே எல்லா டீட்டெயிலும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அக்கா வணக்கம்க்கா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். சரிங்க அக்கா, உங்க பேரு, நம்ம கடையோட பேரு, நம்ம கடை எங்க இருக்கு? ஏன்னா இப்ப சேலத்துல நிறைய பேருக்கு இந்த மண்பாண்டங்கள் விற்கிற இடம் எங்கேயும் தெரியலங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம வெளியூர்ல நிறைய பேர் கேக்குறாங்க, நல்ல தரமான மண் பொருள் பாண்டங்கள் எங்க விற்பனை பண்றாங்கன்னு கேக்குறாங்க. அதுக்காக உங்க கடையை தேடி பிடிச்சி வந்திருக்கிறோம். அது கொஞ்சம் டீட்டெயில் நம்ம சேனலோட நேரில் சொன்னீங்கன்னா இன்னும் நல்ல விஷயமா இருக்கும். வணக்கங்க. என் பேர் பாத்தீங்கன்னா வசந்தி. நம்ம கடை பேர் பாத்தீங்கன்னா வளரும் மண் கலைக்கூடம். நம்ம கடை சேலத்துல டிமார்ட்டுக்கு ஆப்போசிட்லயே நம்ம கடை இருக்கு. ஆக்சுவலா இந்த போட்டோ என்ன, கவர்னர் எங்களுக்கு ஒரு ஷீல்டு கொடுக்குற மாதிரி ஒரு போட்டோ இதுங்க. இது எதுக்காக இந்த போட்டோ இதுன்னா, நேச்சரில் ஒரு ப்ரோக்ராம் கவர்னர் நடந்த நெசவாளர் நடந்தது. அதுல எங்களோட மண்பான தொழிலாளர் சங்க தலைவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருந்தாரு, அங்க ஒரு ஸ்டால் போடுங்கன்னு சொல்லிட்டு. அந்த ஸ்டால்ல நாங்க போட்டதுக்காக நம்ம மண்ணால செஞ்ச எல்லா பொருளுமே அங்க ஒரு ஸ்டால் நாங்க போட்டிருந்தோம். அந்த ஸ்டால்ல போட்டிருந்ததோட டெக்கரேஷன், இந்த ஐட்டம் இது எல்லாமே பார்த்து அவர் புடிச்சு போய் எங்களுக்கு ஒரு அவேர்னஸ் இதுன்னு மேற்கொண்டு இங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்றதுக்காக எங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனா இந்த ஒரு இது ஷீல்டு எங்களுக்கு கொடுத்தாங்க. வீடியோ மூலியமா என்னன்னா எங்க புலாளர் மண்பான சங்க தலைவர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே மாதிரி இப்படி ஒரு விருது வாங்குறதுக்கு கவர்னர் பக்கத்துல இருந்து எடுக்கிறதுலாம் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. இப்படி ஒரு விருது வாங்குறதுனால எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட், ஒரு சந்தோஷமா இருக்கு. அதனால கவர்னருக்கும் நாங்க ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறோம். நீங்க வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ எதுக்கு யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு கடைசி முடி நீங்க பாத்தீங்கன்னா தான் இதுல இருக்கக்கூடிய யூசேஜ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். குறிப்பா லேடிஸ் நீங்க கவனிச்சுக்கோங்க. ஏன்னு நான் சொல்றேன்னா, இப்ப வேலைக்கு போகக்கூடிய பெண்கள் என்ன பண்றோம்னா
காலையில நாங்க ஒரு 8 மணிக்கெல்லாம் கிளம்பி வேலைக்கு போயிடும். மறுபடியும் சாயந்தரம் 6, 7 மணிக்கு தான் நம்ம வீட்டுக்கு வரோம். அப்படின்றக்குள்ளார சமைச்ச பொருள் எல்லாத்தையும் என்ன எடுக்கிறோம், அவசர அவசரமா ஃப்ரிட்ஜுக்குள்ளார வச்சுட்டு கிளம்பி நாம போயிட்டு மறுபடியும் வந்து அவசர அவசரமா எடுத்து சூடு பண்ணி நம்ம பிள்ளைங்களுக்கு கொடுக்குறோம். அது நாம பண்ணக்கூடிய ஒரு பெரிய பெரிய தப்பு. அதுக்காக என்னன்னா, நீங்க மண் பாத்திரத்துல காலையில 5 மணிக்கு 6 மணிக்கு செஞ்சீங்கன்னாலும் சரி, சாயந்தரம் நீங்க 8 மணிக்கு வந்து பாத்தீங்கன்னாலும் அந்த பொருள் உங்களுக்கு கெட்டு போயிருக்காது. அப்படின்னுக்குள்ளார லேடிஸ் வந்து இதை நல்லா நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் இந்த மண் பாத்திரத்துல சமைச்ச பொருட்களை. பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க நம்ம வீட்டு பெண்களுக்கு ரொம்ப முக்கியமான வீடியோ, ஃபுல்லா பாருங்க. அதுக்காக லைக் பண்ணி பாருங்க, லைக் பண்ணாம பாத்தீங்கன்னா லைக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோ பத்தி ஏதாவது உங்களுக்கு தகவல் டவுட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கான ரீப்ளே கண்டிப்பா உங்களுக்கு வரும். இதெல்லாம் முன்ன என்னென்ன பொருள், என்னென்ன விற்பனை, என்னென்ன ரேட்டுங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப எங்க கையில ஒரு வித்தியாசமான ஒரு பொருளை பார்த்துட்டு இருக்கீங்க. இது என்ன பொருள்னு சொன்னா, முழுக்க முழுக்க மண்ணால, களிமண்ணால செஞ்ச ஒரு பொருள் தான். இது ரெண்டு கலரா இருக்கு. இந்த கலரை பத்தி நான் என்னன்னு சொல்றேன். இன்னைக்கு வந்து நம்ம ஆரோக்கிய உணவை தேடி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆரோக்கிய உணவு எல்லாமே கிடைச்சிட்டு இருக்குது. ஆரோக்கிய உணவை சமைக்கிறதுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு பாத்திரம் நமக்கு தேவைப்படுது. அதுதான் என்ன பாத்திரம்னு சொன்னா, இன்னைக்கு பாத்தீங்கன்னா களிமண் பாத்திரம்னு சொல்லி சொல்றது, அதாவது மண் பாத்திரம்னு சொல்லி சொல்றது. இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நவீனமயமாக்கப்பட்டு உங்களுக்கு நிறைய பாத்திரங்கள் கிடைக்குது. இந்த பாத்திரத்துல நம்ம சமைச்சு சாப்பிடறோம்னு என்னன்னா, நமக்கு உடம்புக்கு தேவையான அனைத்து விதமான விட்டமின்ஸும் நமக்கு கிடைக்குது. கிடையாது 2 நாள் ஆனாலும் இந்த பொருள் வந்து கெட்டு போகாது இருக்கிறதுனால உடல் வந்து கண்டிப்பா ஆரோக்கியமா தான் நமக்கு இருக்கும். அன்னைக்கு காலகட்டத்துல பாத்தீங்கன்னு சொன்னோம்னா, இன்னைக்கு வயசானவங்க ஒரு 80, 90 வயசு முடிய நல்லா இருக்காங்க ஆரோக்கியமா. இன்னைக்கு 20 வயசுலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா கால் வலி எடுக்குது, முட்டி வலி எடுக்குது, தலைவலி எடுக்குது. இதுக்கு எல்லாமே காரணம் பார்த்தோம்னா, அவசர உணவை தேடி அவசர அவசரமா நம்ம சாப்பிட்டதுனாலதான் இவ்வளவு பிரச்சனைகள் நம்ம சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. நல்லா சமைச்சு நல்ல விதமா நாம சாப்பிடக்குள்ளார என்ன ஆகும்னு சொன்னா, நம்ம உடம்புக்கு எந்த ஒரு பிரச்சனைகளும் வராது. அதை சமைக்கிறதுக்காக என்னன்னா, இந்த மாதிரி நவீனமயம் ஆக்கப்பட்ட ஒரு பாத்திரங்களை நாங்க இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இதுல கருப்பு பாத்திரமும் இருக்கு, சிகப்பு பாத்திரமும் இருக்குது. கருப்பு பாத்திரம் இவர் கையில இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா கருப்பு பாத்திரம். என்னடா பெயிண்ட் அடிச்சு நாங்க கருப்பு பாத்திரம் கொடுத்துருக்கோமோ அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்க வேணாம். இந்த பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா, இது ஒரு தடவை சூளை வைக்கிறதா ஃபயரிங் பண்ணு சொல்றோம். இது வந்து 2ல இருந்து 3 தடவை சூளையில வைக்கக்குள்ளார என்னன்னா இந்த கருப்பு கலர் உங்களுக்கு மாறுது. இது மாறதுனால என்ன உங்களுக்கு வித்தியாசம், இதுல ஒண்ணும் பெருசு கிடையாதுன்னு சொல்லி சொல்லுவீங்க. இதை விட இதுல டேஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு ஜாஸ்தியா இருக்கு. ஏன் ஜாஸ்தியா இருக்குன்னா, இந்த பாத்திரத்துல நீங்க 5ல இருந்து ஒரு 6 தடவை சமைக்கதான் இந்த பாத்திரத்துல டேஸ்ட் உங்களுக்கு வரும். இது ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தீஞ்சு வர்றதுனால என்னன்னா, இந்த பாத்திரத்துல வந்து டேஸ்ட் எடுத்த உடனே உங்களுக்கு அதிகமா வர்றதுக்கு காரணம் என்னன்னா இதுதான், வேற ஒண்ணும் கிடையாது. அதனால 2 மண்ணும் ஒரே மண்ணு தான், உங்களுக்கு எந்த வித்தியாசங்களும் இதுல கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னா மண்பானத்தை பத்தி இன்னும் அக்கா தெளிவா சொல்லிட்டாங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் நம்மளோட அக்கா வந்து சொல்ல போறாங்க. அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அக்கா, நம்ம இந்த பாத்திரத்தை பத்தி நம்ம ஆக்சுவலா இந்த பாத்திரத்தோட பேர் என்னன்னா சட்டின்னு சொல்லி சொல்லுவோம். இதுவே இன்னும் கொஞ்சம் பெருசா போனுச்சுன்னா அதை பானைன்னு சொல்லி சொல்லுவோம். அந்த காலத்துல முத யூஸ் பண்ணது இந்த சட்டி மாடல் தான் யூஸ் பண்ணாங்க. சட்டி மாடல் யூஸ் பண்ணக்குள்ளார என்னன்னா, இதுல குழம்பு, பருப்பு குழம்பு, கீரை இது மாதிரி நம்ம எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னைக்கு காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாம கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி எடுத்து என்ன பண்ணிருக்கிறோம்னா, இந்த மாதிரி வடசட்டி மாடல் வந்துச்சு. இது என்னன்னு சொன்னோம்னா, ஒரு பொரியல் பண்றது, ஒரு வணக்கிறது, புளிக்கிறது, இந்த மாதிரி எல்லா இதுமே நீங்க இந்த மாதிரி இதுல பண்ணிக்கலாம். இதுவும் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறி என்ன இருக்குன்னு சொன்னோம்னா, இது வந்து மீன் குழம்பு சட்டின்னு சொல்லி சொல்லுவோம். இது என்னன்னா ஹைட் ரொம்ப கம்மியா இருக்கும், வாய் அகலமா இருக்கிறதுனால ஒரு வணக்க பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து கம்ஃபர்டபுளா உங்களுக்கு இருக்கும். இதுவும் மாறி இன்னைக்கு என்ன ஆயிருக்குன்னு சொன்னோம்னா, இந்த மாதிரி அதே இதுவே கைப்பிடி வச்சு வருது. இது ஒரு சிலர் வந்து பிகினர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இது எப்படிங்க எங்களுக்கு யூஸ் பண்றது, எப்படி மண் சட்டி புனவலும் கூட எங்களுக்கு தெரியணும்னு சொல்லி சொல்றாங்க. அவங்களுக்கு ஏத்த மாதிரி என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி பிடி வச்சு நாங்க கொடுத்துருக்கோம். அப்படி பிடி வச்சு கொடுக்கக்குள்ளார என்னன்னா, ஹேண்டில் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். அவங்க கத்துக்கிறதுக்கு ரொம்ப சுலபமா அது இருக்கும். சரிங்க. இப்ப இதுல வந்து ஹீட் ஆகாதுங்களா ஆண்டில? கண்டிப்பா ஒரு 90% ஆகாது. ஆனா ஒரு 10% உங்களுக்கு ஹீட் ஆகும். லைட்டா ஹீட் ஆகும். அந்த ஹீட்டே எனக்கு முழுக்க வேணாம்னு நீங்க எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நான்ஸ்டிக் கைப்பிடி உங்களுக்கு இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சூடு ஏறவே ஏறாது. மண்பானங்களே லேட்டஸ்ட். ஆமா, இன்னைக்கு காலத்துக்கு நவீனமயமாக்கப்பட்டு இதை நாங்க செஞ்சிருக்கோம். இது மாதிரி மண் சட்டியில நாட்டுக்கோழி குழம்பு இந்த மாதிரி கோழி குழம்புலாம் வைக்கிறோம். பட் இதை வந்து நம்ம டேபிள்ல ஷார்ட்டா இருக்கும்போது டேபிள் மேல வைக்கலாமா? இருக்கு தாராளமா. மண் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இதுலயே தான் டைரக்டா நீங்க செஞ்சு இதுலயே தான் சர்வ் பண்ணி அப்படியே வைக்கணும். அப்பதான் இதுல கிடைக்கக்கூடிய அனைத்து விட்டமான இது சத்தும் உங்களுக்கு கிடைக்கும். ஏன் நான் சொல்றேன்னா, ஒரு சிலர் என்ன பண்ணாங்கன்னா சில்வர் பாத்திரத்துல சமைச்சு இதுல எடுத்து ஊத்தி வச்சுக்குவாங்க. இல்ல இதுல செஞ்சுட்டு சில்வர் பாத்திரத்துக்கு மாட்டாங்க. அதனால எப்பயும் வந்து மண் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் கீரை கடையிறதா இருந்தாலும் சரி, சமைக்கிறதா இருந்தாலும் சரி, எது பண்றதா இருந்தாலும் மண் பாத்திரத்தை இதுலயே தாளிச்சு இதுலயே சமைங்க.
இப்ப என்னன்னு சொல்லி இவர் கேக்குறாருன்னா, இது கொண்டுட்டு போய் நம்ம சமைச்சு அப்படியே கொண்டு போய் டைனிங் டேபிள் மேல வைக்கலாம், தப்பு கிடையாது. வைக்கக்குள்ளார என்னன்னா, இந்த இடம் வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழியா இருக்கிறதுனால இது கண்டிப்பா கொஞ்சம் ஷேக் இதுக்கு வந்து கீழே பெரமன மாதிரி ஒண்ணு கொடுத்துக்கோங்க. இல்ல எனக்கிட்ட பெரமன இல்ல, ஏன்னா பிகினர்ஸ் எனக்கு யூஸ் பண்ண தெரியல அப்படின்னா அவங்களுக்கு இது மாதிரி பிளாட்டான சட்டி நாங்க கொடுக்குறோம். இது என்னன்னா எதுவுமே நீங்க அடியில கொடுக்கணும்னு கிடையாது. இது வந்து பிளாட்டா இருக்கு பாருங்க, கீழே வச்சா பாருங்க ஆடல, ஆனா இது பாருங்க ஆடு. இதுதான் வித்தியாசம். இது நம்ம எப்படியாவது சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அவங்க வந்து இதுக்கும் பாத்தீங்கன்னா அக்கா நம்ம கிட்ட விளக்கம் சொல்லியிருக்கிறாங்க. சரிங்க, இப்ப வந்து மண் பாண்டம் வந்து முதல்ல வாங்குறாங்க, ஒருத்தர் ஆசைப்பட்டு வாங்குறாங்க. இதை வந்து எப்படி வந்து அவங்க வந்து சமையல் பண்றதுக்கு ஆரம்பிக்கணும். ஏன்னா வந்து நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. ஒண்ணு அதிகமான வந்து கேஸ் வந்து வச்சு ஏதாவது டேமேஜ் ஆயிடுறாங்க, இல்லைன்னா நம்ம என்ன சமைச்சாலும் வந்து மலர்ந்து வந்து சூடாக மாட்டேங்குது, அந்த மாதிரி பிரச்சனைகளும் சொல்றாங்க. அது என்ன நம்ம இன்னும் தெளிவா விளக்கத்தோட சொல்லுங்க. இப்ப நிறைய பேர் வந்து மண் பாத்திரத்துல சமைக்கணும் சாப்பிடணும்னு ரொம்ப ஆசைப்படுறீங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்க ஒரு விஷயம் தான். இது என்ன பண்ணணும்னு சொன்னா, இது பழக்கப்படுத்திட்டு அதுக்கப்புறம் மண் பாத்திரத்துல எப்பயுமே வந்து சமைச்சு இது பண்ணுங்க. எடுத்தோன்னே இந்த சில்வர் பாத்திரத்துல பித்தளை பாத்திரத்தெல்லாம் எடுத்து வச்சு செய்யற மாதிரி மண் பாத்திரத்துல செய்யக்கூடாது. செய்யலாம், தப்பு கிடையாது. செஞ்சா என்னன்னா இந்த பாத்திரம் சுத்தி வந்து என்ன ஆகணும், ஒரு விரிசல் தன்மை ஏற்பட்டோம். அப்புறம் ஒரு 2வது 3வது தடவை யூஸ் பண்ண போது உங்களுக்கு வந்து சட்டி என்ன ஆகும்னா ஒழுக ஆரம்பிச்சிடும். அதனால என்னன்னா இதை பழக்கப்படுத்திட்டு யூஸ் பண்ணுங்க. பழக்கப்படுத்துறது எப்படின்றதும் நாங்களே சொல்லிடுவோம், வந்து வாங்குற ஒவ்வொருத்தருக்கும் சொல்லிடுறோம். இருந்தாலும் இந்த வீடியோ மூலியமா நாங்க சொல்லிடுறோம். இது என்ன பண்ணுன்னா, இந்த சட்டியை முழுக்க ஒரு வேஸ்டான ஒரு தண்ணியில ஃபுல்லாவே டிப் பண்ணி வச்சிருங்க ஒரு 8 மணி நேரம். அதாவது இன்னைக்கு நைட்டு வாங்கினீங்கன்னா நாளைக்கு காலையில முடியும் தண்ணியில முழுக்க ஊறி இருக்கு. வெறும் பச்சை தண்ணியே போதும். வேஸ்ட் தண்ணி, அந்த உப்பு தண்ணி, நல்ல தண்ணி, எந்த தண்ணியா இருந்தாலும் அதுல ஃபுல்லா டிப் பண்ணி வச்சிருங்க. நாளைக்கு காலையில அந்த டிப் பண்ண தண்ணி எல்லாத்தையும் கீழே விட்டுட்டு வெறும் பாத்திரம் நல்ல அரிசி கழுவுன தண்ணி இல்லைன்னா கஞ்சி எது கிடைச்சாலும் சரி, இந்த பாத்திரத்தோட அதாவது 3/4 அளவு ஊத்தி வச்சிருங்க. அவ்வளவும் கஞ்சி தண்ணி கிடைக்கலன்னா பச்சை தண்ணி கூட கலந்து இதை ஊத்தி வச்சு அடுப்பு மேல தூக்கி வச்சிருங்க. அடுப்பு இருக்கவே விறகடுப்பா இருந்தாலும் சரி, கேஸ் ஸ்டவா இருந்தாலும் சரி, இருக்கவே ரொம்ப சிம்ல இருக்கட்டும். இதை தூக்கி அடுப்பு மேல நீங்க வச்ச உடனேனா இந்த தண்ணி லைட்டா ஒரு பொங்கல் ஒரு ஸ்டேஜ், அதாவது முதல் பொங்கல் செய்யக்குள்ள எப்படி பொங்குதோ அது மாதிரி பொங்கல் ஒரு ஸ்டேஜ் வரும். அப்ப அடுப்பு அமைச்சிட்டு நல்லா நாறு போட்டுட்டு முதல் சோப் போட்டு விளக்க கூடாது, சும்மா வெறும் நாறு போட்டு கூட நல்லா விளக்கி எடுத்துருங்க. எடுத்துட்டு செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு வாரத்துல இருந்து 10 நாளைக்கு கண்டிப்பா சிம்ல தான் வச்சு ஹை ஸ்பீட்ல செய்யக்கூடாது. செஞ்சீங்கன்னா சுத்தி விரிசல் உங்களுக்கு வந்துடும். அதனால ஹை ஸ்பீட்ல செய்யாதீங்க. கூடுமான அளவு ஹை ஸ்பீட்ல இருந்து ஒரு பாயிண்ட் கம்மியா வச்சு செய்யக்கூடாத. சிலிண்டரும் ரொம்ப நாளைக்கு வரும், இந்த பாத்திரமும் ரொம்ப நாளைக்கு உங்களுக்கு. தெளிவா கேட்டுக்கோங்க. ஏன்னா மண்பாண்டங்கள் முதல்ல நீங்க ஒரு வாரம் சமையல் செஞ்சா கூட இது சிம்ல வச்சே வந்து செஞ்சோம். அதுக்கப்புறம் வந்து அது அதிகமா வைக்கலாமாக்கா? வைக்கக்கூடாது. செய்யலாம். ஏன்னா ஒரு வாரம் கழிச்சு ஹை ஸ்பீட்ல செய்யறது வந்து ஒரு பாயிண்ட் கம்மியா வச்சு செஞ்சீங்கன்னா பாத்திரம் ரொம்ப நாளைக்கு வரும். அதே மாதிரி இது விளக்கி கழுவுறதும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா சோப்பு போட்டு கூடுமான அளவு கழுவாதீங்க. சாம்பல் போட்டு விளக்குங்க, இல்ல கடலை மாவு போட்டு விளக்குங்க. சாம்பல் இப்ப கிடைக்க போறது இல்லை, எல்லா இடத்துலயும் கடலை மாவு போட்டு விளக்குள்ளார என்னன்னா இந்த சட்டியோட தன்மை வந்து அந்த டேஸ்ட் வந்து என்னைக்குமே மாறாது, அப்படியே இருக்கும். அக்கா சொல்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களால தான் எடுத்துட்டு இருக்கோம். பொறுமையா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஒவ்வொரு விஷயங்களும் கவனிச்சு பாருங்க. பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா வீட்டுல ஒருத்தர் இருக்கவங்க இருக்காங்க, 2 பேர் இருக்கவங்க இருக்காங்க, 4 பேர் இருக்கவங்க இருக்காங்க, 6 பேர் இருக்காங்க. அவங்களுக்கு 2 நேரம் குழம்பு வைக்க இருக்கணும்னா நம்ம கிட்ட 1/4 கிலோல இருந்து 5 கிலோ முடியல சட்டி அவைலபிள் இருக்கு. நீங்க எப்போ வந்து வாங்கினீங்கனாலும் சரி அந்த டைத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களே கொடுத்துருவோம் உங்களுக்கு. அதுல கருப்பு இதுலயே பாத்தீங்கன்னா சின்ன சைஸ் இருக்கு, இன்னும் கொஞ்சம் சைஸ் பெருசு வேணாலும் இருக்குங்கிறாங்க. சொல்லுங்க, இது என்ன பாட்டில்? இது வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி பாட்டில்னு சொல்லுவோம். சம்மர் சீசனுக்காக இதை நம்ம யூஸ் பண்றது. இப்ப கார்ல டிராவலிங் பண்ணி போறாங்க, டீச்சர்ஸ் போறாங்க, ஆபீஸ் எல்லாம் போறாங்கன்னா தண்ணி ரொம்ப கொதிக்க வர அங்க குடிக்கணும். இது என்னன்னா நீங்க டிராவலிங் வண்டிக்குள்ளார ஒரு மேல மட்டும் ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஒண்ணு சுத்திக்கோங்க. சுத்திட்டு எடுத்துட்டு போகலாம், இது சேஃப்டியா உங்களுக்கு இருக்கும். அந்த டேபிள் மேல நீங்க இது வச்சுக்கலாம். வச்சுட்டு இதுலயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 1/2 லிட்டர்ல இருந்து 1.25 லிட்டர் முடிவு அவைலபிள் இருக்கு. இதுல ஒரு ஸ்பெஷல் என்னன்னு சொன்னோம்னா இது வந்து கார்க் டைப் பாட்டில். இதுல வந்து தண்ணி வந்து உங்களுக்கு 99% வந்து ஒழுகாது பாட்டில் மூலியமா இருக்கு. இல்ல எனக்கு இது மாதிரி வேணும்னாலும் இது பாத்தீங்கன்னா த்ரெட் டைப் உங்களுக்கு மூடி. இந்த முடி டிராவலிங்க்கு நீங்க எடுத்துட்டு போகலாம். இது வந்து மர டைப், இது வந்து அப்படியே வந்து நல்ல பிரஷ் பண்றது. இது வந்து பிரஷிங் டைப், இது வந்து அப்படி மர டைப். நல்லா இருக்கு. அதாவது வெய்ய காலங்களுக்கு எல்லாம் பார்த்தா இதை நம்ம டிராவலிங் பண்றோம்ல பாத்தீங்களா, அப்போ செஞ்சு போனா கண்டிப்பா நம்ம பிளாஸ்டிக் கேன்ல தண்ணி ஊற்றி அதில் ஈர தண்ணி சுத்திக்கிட்டு போயிட்டு இருப்போம். அப்பயும் வந்து எப்படி சூடாகும். ஆனா இது அப்படி இல்லை, இன்னும் ரொம்பவும் நல்லா ஜில்ஜில்னு இருக்கும். இதுலயே வந்து வேற வெரைட்டி இருக்கா? இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அதுலயே கொஞ்சம் டிசைன் வர மாதிரி, இது மாதிரி உங்களுக்கு கோலம் போட்ட மாதிரி, பூ போட்ட மாதிரி, இது மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்கு. நீங்க சம்மர் சீசன் அப்போ வந்தீங்கன்னா ஒரு 14ல இருந்து 16 மாடல்ஸ் நாங்க பாட்டில்ஸ் மட்டுமே வச்சிருக்கோம். இப்ப ஒரு சிலர் வந்து எனக்கு பிளாஸ்டிக் மூடி வேணாம், எனக்கு மண் மூடி தான் வேணும்னா மண் மூடியில வந்து த்ரெட் டைப் வராது. அது என்னன்னா இப்படி வச்சு எடுக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ன் தான் வரும். நீங்க சீசன் அப்ப கடைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு நிறைய டிசைன்ஸ் நாங்க வச்சிருக்கோம்.
இது வந்து பாத்தீங்கன்னா சேம் இதே த்ரெட் டைப் முடிதான். ஒரு சிலர் எனக்கு பாட்டில் வேணாங்க, கொஞ்சம் நான் வீட்டுல ஒரு 2 லிட்டர் 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும்னு அப்படின்னு விரும்புறவங்களுக்கு என்னன்னா இந்த மாதிரி ஜக்கு டைப் மூடி நம்மகிட்ட இருக்குது. இது என்னன்னு சொன்னா டைனிங் டேபிள் மேல நீங்க வச்சு இது பண்ணிக்கலாம். இது 1 லிட்டர் இந்த இதோட அளவு. இதுல இந்த பெருசு வேணும், இவ்வளவு பெருசு வேணும், இவ்வளவு பெருசு வேணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி கைப்பிடியோடய மூடி போட்டே வந்துடும். இது பாத்தீங்கன்னா நம்ம சம்மர் டைம்ல ரெகுலர் யூஸ்க்கே வச்சுக்கலாம். இது நம்ம வந்து இங்க டிராவலிங் தான் ஆகும். இது நம்ம ரெகுலர் யூஸ் நம்ம சாப்பிடுறோம் டைனிங் டேபிள் இந்த மாதிரி கூட வச்சுக்கிட்டா கூட நம்ம வந்து சம்மர் டைம்ல வந்து ஈஸியாவே எடுத்து சாப்பிடலாம். தண்ணி ரொம்ப ஜில்லுன்னு இருக்கும். அதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு நிறைய டம்ளர்ஸ் எல்லாம் இருக்கும். ஜூஸ் டம்ளர் இருக்கு, மக் இது மாதிரி குடிக்கிறது, மோர் டம்ளர் இது மாதிரி உங்களுக்கு நிறைய வரும். கைப்பிடி பிடிச்சி குடிக்கிற மாதிரி இருக்குது. அதெல்லாம் என்னன்னா கொஞ்சம் டிசைன் பண்ணலாம்னு சொல்லிட்டு இது மாதிரி ஒயின் டம்ளர் மாடல்ல நாங்க கொஞ்சம் டிசைன் பண்ணிருக்கோம். இது வந்து இப்படி பிடிச்சி குடிக்கக்குள்ளார இப்ப போன வருஷத்துல இருந்து என்னன்னு சொன்னோம்னா நிறைய மோர் கடைங்களுக்கு இந்த டம்ளர் யூஸ் பண்றாங்க. மோர் ஊத்தி குடிக்கக்குள்ளார இது கொஞ்சம் ஒரு டிசைனா இருக்கு, பார்க்க பார்வை நல்லா இருக்குன்றதுனால இப்ப நிறைய தள்ளுவட்டி கடைகள்ல இந்த மாதிரி டம்ளர் வந்து வாங்கிட்டு போறாங்க. இதுலயே வந்து ஒரு சிலர் கெஸ்ட் வராங்க, இல்ல டம்ளர் எனக்கு டீ அளவு கம்மியா தான் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சின்ன டம்ளரும் இருக்குது. இது வந்து யூஸ் அண்ட் த்ரோ டம்ளர் எல்லாம் ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். உடையாது இருக்கிறவங்க இந்த டம்ளர் நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இப்ப வந்து நம்ம மண் பாட்டில் வாங்கிட்டு தான் போறோம், வீட்டுக்கு போறோம். சப்போஸ் இங்க நம்ம செக் பண்ணா மைண்ட் போயிட்டோம். பட் ஆனா இது வந்து ஒழுகுதா இல்லையா நான் எப்படி கண்டுபிடிக்கிறது? இவர் கேட்ட கேள்வி ரொம்ப அருமையான கேள்விங்க. மீதி எல்லா கடையிலும் போய் எல்லா பாத்திரமும் வாங்கல இப்படி இருக்கு அப்படி இருக்கா இல்லதான். மண் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் தட்டி பார்த்து தான் கொடுப்பாங்க. ஏன் அந்த தட்டி பார்த்து கொடுக்குறாங்கன்னா இந்த மண் பாத்திரத்துல ஒரு ஓட்டையோ ஒரு விரிசலோ இருந்ததுன்னா அது வந்து காட்டி கொடுத்தோம். அதனாலதான் நீங்க பாக்குறீங்களோ இல்லையா நாங்க செக் பண்ணி கொடுக்குறோம். ஏன்னா மண் பாத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நாங்க செக் பண்ணி கொடுத்துறோம், நீங்க வாங்கிட்டு போறீங்க, போற வழியில உடஞ்சிருச்சுனால மண் பாத்திரம் பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் தான் 2 பேருக்கு. அதனால என்னன்னா நாங்க இங்க இருந்து கடையில இருந்து வெளியில போக்குள்ள மண் பாத்திரத்தை செக் பண்ணி கொடுத்துருவோம். நீங்க எங்க போய் மண் பாத்திரம் வாங்குறதா இருந்தாலும் என்ன பண்ணணும்னா இப்படி நம்ம கையில இந்த மண் பாத்திரத்தை புடிச்சு இப்படி தட்டக்குள்ளார இதோட சத்தம் உங்களுக்கு நல்ல வித்தியாசம் தெரியும். இந்த சத்தம் உங்களுக்கு நல்லா கணீர்னு கேட்கும். சப்போஸ் இதுல ஓட்ட விரிசல் இருந்ததுன்னா அந்த சத்தமும் எப்படி கேட்கும்ன்றத நான் சொல்றேன். இப்படி நீங்க தட்டுங்க, வித்தியாசம் தெரியுதுங்களா? ஏன்னா இந்த சத்தத்தை என்ன பண்றேன்னா ஏன் இந்த சத்தம் வரல அப்படின்னா நான் கை இப்படி வந்து இந்த உடம்போட நான் அதாவது இதோட சேர்த்தி புடிச்சிட்டு இருக்கனால இந்த சவுண்ட் வந்து எக்கோ ஆகல. இதே சப்போஸ் இதுல விரிசலோ ஓட்டையா இருந்ததுன்னா இந்த சவுண்ட் என்னன்னா முதல்ல வந்து பிள்ளைங்க அந்த மாதிரி சவுண்ட் வரும். இதுல ஓட்ட விரிசல் இல்ல அப்படின்ற காரணத்துக்காக உள்ள போய் சவுண்ட் பட்டு மறுபடியும் ரிப்ளை எனக்கு ஆகுது. அதனால இந்த சவுண்ட் வந்து கணீர் கணீர்னு கேட்குது. இதுதான் வித்தியாசம். அதனால மண் பாத்திரம் போய் எங்க நீங்க வாங்கினீங்கனாலும் தட்டி பார்த்து வாங்குங்க. பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் எதுக்காக இந்த அக்கா கடைக்கு நாங்க வீடியோ எடுக்க வந்திருக்கோம் பார்த்தா இதுல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். ஏன்னா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விளக்கங்கள் அக்கா அழகா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபுல்லா பாருங்க, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா இது உங்களுக்கான ஒரு பயனுள்ள வீடியோ தான். அடுத்து நம்ம பார்க்கலாம். இப்ப இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா 2 மாடல் நாங்க வச்சிருக்கோம். இது மாதிரி இன்னும் நிறைய மாடல்ஸ் இருக்கு. ஆனா எங்களால இப்ப காட்ட முடிஞ்சது இது 2 மட்டும் தான். இது பாத்தீங்கன்னு சொன்னா கண்டெய்னர் டைப்ல உங்களுக்கு வரும், அதாவது ஒரே ஸ்ட்ரைட்டா உங்களுக்கு வரும். இது வந்து நேரா இருக்கிற மாதிரி ஒரு மாடல். அதே இது பாத்தீங்கன்னா இது வளைஞ்ச மாதிரி உங்களுக்கு பவுல் டைப்பாட்ட வரும். இது ஒரு மாடல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா தம் பிரியாணி, புளிக்குழம்பு எது வேணாலும் நம்ம பார்த்து வச்சுக்கிறது தான். சாப்பாடு மட்டும் என்னன்னா இந்த மாதிரி பேட்டர்ல வடிக்க முடியாது. ஏன் வடிக்க முடியாதுன்னா இந்த வாய் இப்படி இருக்கனால பிடிச்சவங்களால வடிக்க முடியாது. மற்றபடி அனைத்து விதமான எல்லாமே செஞ்சுக்கலாம். சேமியா செஞ்சுக்கலாம், உப்புமா செஞ்சுக்கலாம், புளிக்குழம்பு வச்சுக்கலாம், நான்வெஜ் வெஜ்ஜு. ஒரு சிலர் சொல்லுவாங்க எங்க வெஜ் தான் பண்ணணுமா, நான்வெஜ் இதுல பண்ணக்கூடாதா, அதுக்கு தனி பாத்திரம் வாங்கணுமான்னு சொல்லி கேட்பீங்க. அதெல்லாம் ஒண்ணுமே தேவையில்ல, எல்லாமே ஒரே. ஏன்னா ஒரு தடவைக்கு 2 தடவை சேர்த்தி கழுவுங்க. நான் ஏன் வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை சேர்த்தி கழுவுன்னு சொல்றேன் அப்படின்னா அந்த காரத்தன்மை வந்து இருக்கும். அதுக்காக தான் அந்த சாம்பல் போட்டோ இல்ல கடலை மாவு போட்டு வளர்க்குறீங்கன்னா ஒரு தடவை கழுவுனீங்கன்னா போதும். சோப்பு இதெல்லாம் போட்டு வளர்க்குறீங்கன்னா 4-5 தடவை நீங்க கழுவணும். நல்லா நுர தள்ளிட்டு கழுவும் ஒழிய வரும் ஒழிய ஆனா உள்ள இருக்கக்கூடிய அந்த காரத்தன்மை வெளியே எடுக்காது. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் என்னன்னு சொல்றோம்னா இப்ப மண் பாத்திரத்துல நான் செய்யறேன் அப்படின்னு சொன்னோம்னா எண்ணெய் ஊத்தி நீங்க இப்போ மட்டன் குழம்பு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்ல புளி குழம்பு ஏதோ ஒண்ணு வைக்கிறீங்கன்னா எண்ணெய் ஊத்தி நீங்க வைக்கிறீங்க. வைக்கக்குள்ளார செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த குழம்பு செய்யக்குள்ளார இந்த பாத்திரத்துல வந்து சுத்தி வந்து எண்ணெய் நிக்கும். வெறும் அடுப்புல நீங்க எடுத்து வச்சோன்னே பாத்திரத்துல சுத்தி எண்ணெய் நிக்கும். இல்ல அப்படின்னா இந்த பாத்திரத்துக்கு மேல எண்ணெய் பிசு பிசுப்பா இருக்கும். என்னங்கா ஒழுகுதோ இல்ல அப்படியே கிடையாது. மண் பாத்திரத்துல எதுக்கு நம்ம சமைச்சு சாப்பிடறோம்னா உடல் ஆரோக்கியத்துக்காக தான் நம்ம சமைச்சு சாப்பிடறோம். அப்படி சாப்பிடக்குள்ளார என்னன்னா ஒரு லேயருக்கு மேல எனக்கு எண்ணெய் நிக்கணும், நல்லா கலர்ஃபுல்லா வரணும்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு மண் பாத்திரத்துல சாப்பிடாதீங்க. கூடுமானாவே இப்ப சில்வர் பாத்திரத்துல ஒரு கரண்டி ஊத்தி எண்ணெய் செய்யறீங்கன்னு சொன்னா மண் பாத்திரத்துல 1/2 கரண்டி ஊத்தி எண்ணெய் செய்யுங்க போதும். அப்படின்னு
தேவையில்லாத எண்ணெய் எல்லாமே இந்த பாத்திரம் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சு அடுத்த குழம்பு செய்யக்கூடாது அந்த பாத்திரம் வந்து எண்ணெய் வெளியே விடும். அப்ப நீங்க 10 தடவை கழுவுனீங்கன்னா எண்ணெய் வந்துகிட்டே தான் இருக்கும். அடுத்த 2 குழம்பு என்னன்னா தாளிக்காத செய்யும். இப்ப பருப்பு குழம்பு கீரை எல்லாம் வந்து தாளிக்காத, அப்புறம் தாளிச்சு மட்டும் ஊத்தி மட்டும் செய்யுங்க. மண் பாத்திரம் கூடுமானாலும் எண்ணெய் ஊத்தி அதிகமா சமைக்காது. சரிங்க. இப்ப வந்து சரிங்க. இப்ப பவுல் டைப்லயே வந்து சாதா டைப் இருக்கு, அதே மாதிரி ஜாடி டைப்லயும் வந்து இருக்கு. நல்லா இருக்கு இதுமே. சரிங்க. இப்ப வந்து மண் பாத்திரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த சோப் ஆயில் இதெல்லாம் பயன்படுத்தலாமா இல்ல பயன்படுத்தக்கூடாதா, இல்ல எப்பயாவது பொறுத்தமே பயன்படுத்தலாமா பயன்படுத்தக்கூடாதா? பயன்படுத்தவே கூடாதுன்னு சொல்ல மாட்டாங்க, பயன்படுத்தலாம். என்ன அப்படின்னு சொன்னா சட்டியோட தன்மை மாறும். ஒரு புது துணி வாங்குறோம், இப்படிதான் ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லி நமக்கு கொடுப்பாங்க. அதை விட்டுட்டு இல்ல நான் வாஷிங் மிஷின் எல்லாம் போட்டோம்னா அப்ப அந்த துணியோட தன்மை மாறுதல் அதே மாதிரியேதான். சட்டி எதுவும் ஆகாது, உடையறதோ அதெல்லாம் எதுவும் ஆகாது. என்னன்னா படிப்படியா அதோட டேஸ்ட் குறையும், தன்மை குறையும். அதுக்காகதான் சோப்பை வெறும் இது போட்டு கூட நீங்க தண்ணியில வாஷ் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனா அடுத்த குழம்பு செய்யக்குள்ள நம்ம இந்த பாத்திரம் முடிக்கக்குள்ள நமக்கு ஒரு பிசுபிசுக்கு தன்மை இருக்கும். அது வேணான்றதுக்காக தான் கடலை மாவு போட்டு நம்ம கழுவி சொல்றோம். இப்ப வந்து மண் பாத்திரம் நம்ம ஒரு பாத்திரம் வாங்கிட்டோம், வீட்டுக்கு போயிட்டோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா மண் பாத்திரம் பொதுவா யார் வேணாலும் அந்த கறி குழம்பு செய்யதான் நிறைய பேர் விரும்பி வாங்குறாங்க. அப்படி இருக்கும்போது இதுல வந்து வெஜ் செய்யலாம், நான்வெஜ் எப்படி ஒரே பாத்திரத்துல நான்வெஜ் ரெண்டுமே செய்யலாமா இல்ல ஒண்ணுதான் செய்யணுமா? ஒரே பாத்திரத்துல எல்லாமே நீங்க செஞ்சுக்கலாம், அதெல்லாம் தப்பே கிடையாது. ஏன்னா அதுதான் ரொம்ப ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. கண்டிப்பா ஒரு சிலர் என்ன கேக்குறாங்க, அக்கா இது வந்து நான் நான்வெஜ் செய்யறதுக்கு, அதாவது கறி குழம்பு மீன் குழம்புக்கு தனியாவும் பருப்பு குழம்பு புளி குழம்பு எல்லாம் வைக்கிறதுக்கு தனியா யூஸ் பண்றாங்கக்கா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஆக்சுவலா அது தேவையே கிடையாது. எந்த பாத்திரமா இருந்தாலும் கழுவணும்னா அதோட தன்மை போயிட போகுது, ஒண்ணும் கிடையாது. என்னன்னா இந்த கார ஸ்மெல் உங்களுக்கு வரும். அதனால நீங்க கடலை மாவு போட்டு ஒரு தடவைக்கு 2 தடவை கழுவிட்டீங்கன்னா காரத்தன்மை போயிடும். மற்றபடி எல்லாமே ஒரே பாத்திரத்துல நீங்க யூஸ் பண்ணிக்கலாம், எதுவுமே கிடையாது, தப்பு கிடையாது. மண் சட்டியில நீங்க நினைச்ச மாதிரி மட்டன் குழம்பு சிக்கன் குழம்பு வச்சுக்கலாம், அதே நேரத்தில் நம்ம காய் குழம்பும் தாராளமா வச்சு ரெடி பண்ணிக்கலாம். அக்கா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த மாதிரி பாத்திரத்துல வந்து பால் காய்ச்சலாங்களா, பால் இதுலயே டைரக்டா காய்ச்சி இதுலயே துவைய போடலாமான்னு சொல்லி கேக்குறீங்க. பால் காய்ச்சலாம். பால் காய்ச்சக்குள்ள என்னன்னா இந்த பாத்திரம் வந்து ஹீட் அப்சர்வ் பண்ணி வச்சுக்கோம். அப்ப பால் பங்குக்குள்ள நீங்க அமைச்சீங்கன்னா எல்லா ஹீட்டுக்குமே எல்லா பாலுமே வெளியில வந்துடும். அதனால இதுல வந்து பால் காய்ச்சலாம், தப்பெல்லாம் கிடையாது. ஆனா அவ்வளவு பாலுமே வெளியில உங்களுக்கு வந்து மேல ஏற்றுமே நம்ம. இப்ப ஒரு சிலர் கேக்குறீங்க, அக்கா சிலிண்டர் அதிகமா செலவாகுமா மண் பாத்திரத்துல சமைக்கிறதுனால அப்படின்னு ஒரு கேள்வி நீங்க கேட்பீங்க. ஏன்னா பால் இவ்வளவு பொங்கி வரதுனால சிலிண்டர் ஒண்ணுமே கிடையாதுங்க. எப்பயுமே ஹீட் ஏறதுக்கு ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு டைம் எடுத்துக்கும். சில்வர் பாத்திரத்தோட ஒரு 3 நிமிஷம் டைம் எக்ஸ்ட்ரா எடுத்துன்னு வச்சுக்கோங்க. அடுத்த குழம்பு நீங்க கொதிக்கக்குள்ளார, இப்ப சில்வர் பாத்திரத்துல வந்து நல்லா கொதிக்க விடுவோம் நாம. மண் பாத்திரத்துல ஒரு கொதிக்க வரக்குள்ளாரே அமைச்சிருங்க. அமைச்சு மூடி வச்சுட்டீங்கன்னா அந்த ஹீட்டுக்கு மீதி எல்லாமே வெந்துடும். காய் எல்லாமே அரை பதத்தோட ஆஃப் பண்ணிடுங்க. கீரை நீங்க இது பண்றீங்க, ஒரு காய் வணக்குறீங்க அப்படின்னு சொன்னோம்னா அரை பதத்தோட ஆஃப் பண்ணி மூடி வச்சுட்டீங்கன்னா இந்த பாத்திரத்துல இருக்கக்கூடிய ஹீட்டுக்கு அது அப்படியே வெந்து போயிடும். அப்ப பாத்தீங்கன்னா சில்வர் பாத்திரமும் மண் பாத்திரமும் ஒரே அளவு தான் உங்களுக்கு சிலிண்டர் செலவாகும். அதனால இந்த டவுட்டும் உங்களுக்கு தேவையில்லை. சரிங்க. இப்ப இந்த செட்டில பாத்தீங்கன்னா உள்ள சைனிங்கா இருக்கு, வாங்க கொஞ்சம் காட்டுங்க. இப்ப இந்த பாத்திரத்துல பாத்தீங்கன்னா உள்ள பாத்தீங்கன்னா சைனிங்கா இருக்கு. ஆனா இதுல நம்ம இந்த கல் சட்டி எல்லாம் இருக்கிற மாதிரி கொத்தலா இருக்கு. இது எதுக்கு இந்த சட்டி எதுக்காக நம்ம யூஸ் பண்ணோம்னா, இப்ப கீரை பருப்பு இதெல்லாம் நம்ம கடையிறோம். ஒரு சிலர் வந்து வேலைக்கு போற அவசரத்துல உட்காந்து எங்களால கடைய முடியல அப்படின்னு ஃபீல் பண்றவங்க இருக்காங்க. அவங்களுக்காக தான் இந்த மாதிரி கொத்து சட்டின்னு சொல்லுவோம். மெட்ராஸ் பக்கம் பாத்தீங்கன்னா கல்லு பதிச்சு வரும், நம்ம ஊர் பக்கம் கல் பதிச்சு வராது. நம்ம ஊர் பக்கம் இது மாதிரி கொத்து போட்டுதான் வரும். இது எதுக்காகனா இப்ப கீரை பருப்பு எது நீங்க போட்டு மரத்துல கடைஞ்சிங்கனாலும் ஒரு 10 கடையிலயும் உங்களுக்கு பாத்தீங்கன்னா நல்லா நுர தள்ளிட்டு நல்லா கடைஞ்சு வரும். இந்த பாத்திரத்துல என்னன்னா ஒரு 20 இருந்து 30 தடவை கடையணும். இது ஒரு 5ல இருந்து 10 தடவை கடைஞ்சிட்டீங்கனால நல்லா உங்களுக்கு மசிஞ்சு வரும். மிக்சியில அடிக்கிற மசிப்பு தன்மை இதுல உங்களுக்கு கிடைச்சிடும். அதனாலதான் இதுக்கு பேர் வந்து கொத்து சட்டி. இது வந்து கருப்புலயும் உங்களுக்கு இருக்கு, சிகப்புலயும் இருக்கு. இது சைஸ் வரையும் உங்களுக்கு 1 கட்டு கீரை 2 கட்டு கீரை 3 கட்டு கீரை கிடைக்கிறதாலும் சைஸ் வரையும் உங்களுக்கு இருக்கு. ரொம்ப ரொம்ப சின்னதா அழகா இருக்கு மண் சட்டி. இது பேர் என்னன்னு சொல்லுன்னா தயிர் பாத்திரம்னு சொல்லி சொல்லுவோம். ஏன்னா தயிர் பாத்திரம் தயிர் போடுறது இதுக்காகவா அப்படின்னு இல்ல. ஆக்சுவலா இது எதுக்காக யூஸ் பண்றோம்னா சம்மர் சீசன் அப்ப இது ரொம்ப யூசேஜா உங்களுக்கு இருக்கும். ஏன்னா இப்ப வீட்டுல வந்து சப்போஸ் பால் காய்ச்சறோம், நம்ம பால் காய்ச்சக்குள்ளார கொஞ்சோண்டு தண்ணி ஊத்தி பால் காய்ச்சிட்டோம் அப்படின்னா பால் தவைய போடக்குள்ளார என்னன்னா தண்ணி மாதிரி சலசலசலன்னு உங்களுக்கு இருக்கும். அது இந்த பாத்திரத்துல போடக்குள்ளார என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, தண்ணி ஊத்தி இப்ப பால் காய்ச்சறீங்க தயிர் போடுறீங்க அப்படின்னு சொன்னா இந்த தேவையில்லாத தண்ணி எல்லாமே இந்த பாத்திரம் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அப்சர்வ் பண்ணக்குள்ளார வெறும் பால் மட்டும் தான் உள்ள இருக்கும். நீங்க எத்தனை தடவை போட்டு எடுத்தீங்கன்னாலும் ஸ்பூன் வச்சு எடுக்கிற மாதிரி தான் அந்த தயிர் பாத்திரம் இருக்கும். சம்மர் சீசன் அப்படின்னா 1.5 நாள்ல இருந்து 2 நாள் முடிய தயிர் உங்களுக்கு புளிச்சு போகும். அப்ப நீங்க வந்து ஃப்ரிட்ஜ்ல வைக்கணும்னு அவசியமே கிடையாது இந்த தயிர் பாத்திரத்துல போடக்குள்ளார. அதே மாதிரி இந்த தயிர் பாத்திரத்தை கழுவுக்குள்ளார கூடுமான அளவு சோப்பு போட்டு கழுவாதீங்க. கடலை மாவு போட்டு எழுதுங்க, இல்ல அரிசி மாவு போட்டு கூட. ஏன் அப்படி விளக்காரன்னு சொல்றேன்னா
நீங்க சோப்பு போட்டு விளக்கக்குள்ளாருன்னா சீக்கிரம் வந்து பால் வந்து தயிர் வந்து புளிச்சிடும் உங்களுக்கு. எனக்கா புளிச்சிருச்சு 2 நாள் கழிச்சு 3 நாளா கழிச்சு புளிச்சிருச்சுன்னா நீங்க அப்ப சோப்பு போட்டு விளக்குறீங்கன்னு அர்த்தம். குடும்பமானாலும் சாம்பலோ இல்ல கடலை மாவு இல்லைன்னா அரிசி மாவு போட்டு கூட விளக்குங்க. விளக்குனீங்கன்னா பால் தயிர் வந்து உங்களுக்கு புளிச்சு போகாது. அக்கா ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு பாதங்களும் ஒவ்வொரு விளக்கங்களும் அழகா சொல்லிட்டு இருக்காங்க. அக்கா கடை எங்க இருக்குன்னு யாரும் யோசிக்க வேணாம். நான் பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல அக்காவோட கான்டாக்ட் நம்பர் லொகேஷன் எல்லாமே பின் பண்ணி வைப்பேன், வாங்க. சரியா? இப்ப பாத்தீங்கன்னா நம்ம மண் சட்டி சமையல் பாத்திரங்கள்லாம் பார்த்தோம். இப்ப பாத்தீங்கன்னா மண் பாண்டங்கள்லயே வச்சு அக்கா அவங்க கிஃப்ட் ஐட்டங்களும் வந்து நிறைய வச்சிருக்காங்க. இப்ப வந்து அதை பத்தி பார்ப்போம், வாங்க. இப்ப நம்ம கடையில பாத்தீங்கன்னா மண்ணால செஞ்ச சமையல் பாத்திரங்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்க. அதையும் மீறி நம்ம கடையில கொஞ்சம் கிஃப்ட் ஐட்டங்கள், அதாவது ஒரு வீட்டுக்கு உபயோகப்படக்கூடிய பொருட்கள் எல்லாமே நாங்க வச்சிருக்கோம். அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை உங்களுக்கு. இது வந்து ராஜா ராணி ரெண்டும் சேர்ந்த மாதிரி வரும். இது கீழ் போர்ஷன் இப்படி ஃபுல்லா ஆட்டினீங்க இது எல்லாமே இதாகும். அதனால இதை நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொய்க்கால் குதிரை இதுலயே ராஜா ராணி 2 பேருமே வருவாங்க. நீங்க அதை ஃபேனை போட்டுட்டு இது பண்ணி விட்டுட்டீங்கன்னா இது பாட்டுக்கு உங்களுக்கு ஆடிட்டு இருக்கும். இதுலயே பாத்தீங்கன்னா தனித்தனியா வரக்கூடியது இது வந்து பேரா இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தனித்தனியா சிங்கிளா வரக்கூடிய ஐட்டங்களும் உங்களுக்கு இருக்குது. இப்ப டிசைன்ஸ் இது மட்டும் தான், இன்னும் வெரைட்டி இருக்கு நிறைய. இதுலயே பாத்தீங்கன்னா கதகளி பொம்மை இருக்கு, அதுவும் ராமர் இவர் இருக்கிற மாதிரி அந்த பொம்மையும் இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா இங்க தாத்தா பாட்டி இருக்கிறது இருக்குது. அதுல நீங்க உருட்டு டால் வேணாலும் உங்களுக்கு இருக்கு. இதுவும் பாத்தீங்கன்னா ராஜா ராணி அந்த மாதிரி தோற்றத்துல வர்றதும் இருக்குது. இன்னும் நிறைய ஐட்டங்கள் இருக்கு. இப்ப என்னன்னு சொன்னோம்னா நம்ம கடையில வந்து சீசனுக்கு தகுந்த மாதிரி நாங்க கடையை கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிட்டே இருப்போம். கோலு டைம், விநாயகர் சதுர்த்தி, அடுத்தது கிருஷ்ண ஜெயந்தி, இப்ப வந்து கார்த்திகை தீபம், பொங்கலுக்கு. அப்ப அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க கடையை சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால என்னன்னா நிறைய பொருள் எடுத்துட்டு போய் குடோன்ல வச்சிருவோம். அப்ப பழைய ஸ்டாக் என்ன இருந்ததுன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க வளரும் மண் கலை கூடம் அதை இங்கிலீஷ்ல டைப் பண்ணீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல போய் பாத்தீங்கன்னா கடையில என்னென்ன இருக்கோ அது எல்லாமே நம்ம போட்டு அப்லோட் பண்ணிட்டே இருக்கோம். அதை கூட நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ரேட் ஏதாவது வேணும், இந்த பொருள் அவைலபிள் இருக்குன்னு நீங்க வாட்ஸ்அப் பண்ணீங்கனாலும் நாங்க அதுக்கு உண்டானது ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம் உங்களுக்கு. இப்ப இவ்வளவு நேரம் நீங்க வந்து மண்ணால செஞ்ச பெரியவங்க யூஸ் பண்ணக்கூடிய எல்லா பொருளும் பார்த்தோம். சின்ன பிள்ளைங்களுக்கு அவேர்னஸ் வேணும்ன்றதுக்காக மண்ணால செஞ்ச இவ்வளவு ஐட்டங்களும் நம்ம கிட்ட இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா அடுப்பு, வடசட்டி, கரண்டி. இந்த கரண்டி கூட பாத்தீங்கன்னா மண்ணால செஞ்சதா. இதுல பாத்தீங்கன்னா 14 திங்ஸ் இருக்கு. இது மினி கிச்சன் செட்னு சொல்லுவோம். இதுல பாத்தீங்கன்னா இன்னும் ஒரு பெரிய சைஸ் இருக்கு, அதுக்கு பெரிய சைஸ் வேணாலும் இருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க இந்த விளையாட்டு ஜாமான செட்டு பாத்தீங்க. இதுல பாத்தீங்கன்னா ஒரு அம்மிக்கல்லும் அதை அரைக்கிற மாதிரி ஒண்ணு இருக்கு. இது வந்து எப்பயும் ரெகுலரா இருக்கும். இப்ப இந்த ஐட்டம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இதுல கூடை, முறம், அம்மிக்கல், ஆட்டுக்கல் எல்லாமே இருக்கு. இது சின்ன பிள்ளைங்க இதையும் விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது ரியலாவே அரைக்கிற மாதிரி உங்களுக்கு பேட்டர்ன் எல்லாமே நாங்க கொடுத்துருக்குறோம். இது ஆக்சுவலா எதுக்காக யூஸ் பண்ணோம்னா வீட்டுல இருக்கிற வாஸ்துக்காக நம்ம இது யூஸ் பண்றோம். இதுல என்ன அப்படின்னு சொன்னோம்னா முழுக்க முழுக்க மண்ணால செஞ்சதுதான். இது வந்து மண்ணுல யாரும் நம்ப மாட்டாங்க. இது மண்ணுல செஞ்சது. இது வந்து முறம், இது வந்து கூடை, இது வந்து அம்மிக்கல். இது எல்லாமே பாத்தீங்கன்னா மண்ணுல தான் செஞ்சிருக்குது. இது சின்ன பிள்ளைங்க விளையாடுறதுக்கும், இன்னொன்னு இது பூஜை ரூமுக்காக இது யூஸ் பண்றது. வீடு புதுசா பால் காய்ச்சறீங்க என்னன்னா அம்மா வீட்டுல இருந்து சீர்வரிசையா இது வந்து தட்டுல வச்சு இது கொடுப்பாங்க. இது வந்து பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், சமையல் கிச்சன் வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஐட்டத்தை. இது எல்லாமே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஃபிளவர் வாஷ்னு சொல்லுவோம். இது வந்து ஷோகேஸ் பீஸா யூஸ் பண்ணிக்கிறது. ஃப்ரெஷ் பூ வேணாலும் நீங்க இதை போட்டு வச்சுக்கலாம். இது மினி சைஸ், இதுதான் இருக்கிறதுலே சின்ன சைஸ். இன்னும் சின்னது கூட இருந்தது. அந்த சைஸ்ல இருந்தே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இவ்வளவு பெரிய சைஸ் முடிவு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னன்னா மண்ணால செஞ்சதுதான். இவ்வளவு ஷைனிங்காவும் கொண்டு வந்து உங்களுக்கு ஷோகேஸ் பீஸா யூஸ் பண்ணிருக்கலாம். இதுலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா இது வந்து பெல்லுன்னு சொல்லுவோம். இதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க மண்ணில் செஞ்சதுதான். சவுண்டு பாத்தீங்கன்னா கோயில் அடிக்கக்கூடிய அந்த மணியோட சத்தம் மாதிரி உங்களுக்கு இந்த சவுண்டு உங்களுக்கு வரும். சவுண்டு உள்ள வருது. இல்லைங்க மண்ணில் தானே செஞ்சது, இதென்னா உடஞ்சிருமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க. மண்ணுல யூஸ் பண்ண விதத்துல அடிச்சீங்கன்னா உடையாது. பித்தளையில அடிக்கிற மாதிரி அடிச்சீங்கன்னா உடஞ்சிரும். அதையும் சொல்லுவது. இது என்னன்னு பாத்தீங்கன்னா குருவி விசில், மண்ணால செஞ்சது. இது என்ன குருவி விசில் அப்படின்னு சொல்லி கேக்குறீங்க. இது ஆக்சுவலா வந்து சொன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக யூஸ் பண்ணுவோம். உடல் ஆரோக்கியம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த மூச்சு பயிற்சி வருது இல்லைங்க, அதுக்காக யூஸ் பண்றது. இது சும்மா சாதாரணமா நீங்க அடிச்சீங்கன்னா விசில் சவுண்டு கேட்கும். இதே குருவியில தண்ணி ஊத்தி நீங்க அடிக்கக்குள்ளார என்னன்னா ஒரு 10-15 குருவி கத்துற சத்தம் கேட்கும். தண்ணி ஊத்தாத நான் அடிச்சு காட்டுறேன். இந்த சவுண்ட் வருது. இதே விசிலே நான் வந்து இப்ப தண்ணி இதுல ஊத்தி வச்சிருக்கேன். தண்ணியோட ரேஷியோக்கு தகுந்த மாதிரி குருவியோட சத்தமும் உங்களுக்கு அது வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி உங்களுக்கு சவுண்ட் வரும். இப்படி நீங்க அடிக்கக்குள்ளார என்னன்னா காலையில ஒரு 5:30 இருந்து 6 மணி உங்க மொட்டை மாடியில இருந்து அடிச்சாலும் சரி, இல்ல சாயந்தரமா அடிச்சீங்கன்னாலும் வீட்டுக்கு ஆப்போசிட்ல காலி நிலம் இருந்து இதை நீங்க அடிச்சீங்கன்னா நேச்சுரல் குருவி நம்ம வீடு தெரிய இது வருது இந்த சத்தத்துக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கக்கூடிய கிஃப்ட் ஐட்டங்க. இது எல்லாமே ஷோகேஸ்ல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்.
இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் 3 மெட்டீரியல் இருக்கு. மண்ணால செஞ்சது இருக்கு, செராமிக் மெட்டீரியல் உங்களுக்கு இருக்கு, மார்பிளும் உங்களுக்கு இருக்கு. செராமிக் மெட்டீரியல் பாத்தீங்கன்னா வாஷபிள். இதுல ஒரு 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு பெயிண்டிங் போகாது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். ரேட் வைஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் உங்களுக்கு இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கடையில நிறைய டிசைன்ஸ் இருக்கு. ஒரு மாதிரி பார்க்கக்குள்ள ரொம்ப வித்தியாசமா உங்களுக்கு இருக்கும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹேங்கிங் ஐட்டமாவே இருக்கு. சிங்கிள் கீச்சைன் மாடல் இருக்கு, சூரியன் பேஸ் இருக்கு, விநாயகர் பேஸ் இருக்குது. இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூனிக்கான ரேட்ல தான் இருக்குது. இதுலயே நம்ம வாட்டர் வாஷ் பண்ற மாதிரி இருக்குங்களா? இது எல்லாமே இந்த முருகர் இந்த சிலையெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வாஷபிள் தான். வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். ஆமா, இந்த முருகர் சிலை, அந்த கிருஷ்ணன்லாம் இல்ல, இந்த மாதிரி முருகர் சிலை, இந்த லீடர்ஸ் இவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு 2-3 வருஷத்துக்கு உங்களுக்கு பெயிண்டிங் போகாது. வாஷ் பண்ணிக்கலாம், தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாஸ்க்னு சொல்லுவோம். இது எதுக்காகனா வாஸ்துக்காக கட்டுறது. இது வீட்டோட என்ட்ரன்ஸுக்கு அப்போ வந்து திருஷ்டி பொம்மை கட்டணும். இன்னைக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி மாடர்னா கட்டுறோம். இது பாத்தீங்கன்னா ஒரு ராஜா ராணி, ஒரு ஆணும் ஒரு பெண் இருக்கிற மாதிரி உங்களுக்கு வரும். இதுல வந்து சைஸ் வரையும் உங்களுக்கு ஒரு இருக்கிறதுல சின்ன சைஸ் இது. அப்புறம் இங்கெல்லாம் உங்களுக்கு சைஸ் நிறைய இருக்கு. அந்த மாதிரி சைஸஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கு. இது என்னன்னு சொல்றோம்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கு கீச்சைன் மாடல்ல உங்களுக்கு வரும். இது என்னன்னா சாவி மாற்ற மாடல். இது முழுக்க முழுக்க மண்ணுல செஞ்ச மாதிரி உங்களுக்கு வரும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த சாவி மாட்டிக்கிற மாதிரி ஒரு பேட்டர்ல உங்களுக்கு இருக்கு. கடையில பாத்தீங்கன்னா புத்தர் டிசைன் மட்டும் ஒரு 25-30 மாடல் பக்கம் இருக்குது. இந்த புத்தர் பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். இது பாலிரிசன் ஒரு மெட்டீரியல் இருந்தது. இந்த புத்தர் முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்டா தெரியுற மாதிரி ஒரு இதா கொடுத்துருக்கோம். இவரோட தோற்றமே பாத்தீங்கன்னா ஒரு கம்பீரமான தோற்றத்தை கொடுத்த மாதிரி இந்த புத்தர் ஸ்டாச்சுஸ் இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா முழுக்க முழுக்க யானை உருவம் இருக்கிற மாதிரி இருக்கு. தூரத்துல இருந்து பாத்தீங்கன்னா இது யானை உருவமா தெரியும். ஆனா பக்கத்துல நீங்க வந்து ரொம்ப டீப்பா பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண் உருவம் பதிச்ச மாதிரி உங்களுக்கு வரும். இந்த கால், தந்தம், மடங்கி இருக்க எல்லா இடத்துலயுமே பெண்களோட உருவம் பதிச்ச மாதிரி உங்களுக்கு இந்த யானையே முழுக்க முழுக்க பெண் உருவத்துல வர மாதிரி உங்களுக்கு இருக்கு. ஆக்சுவலா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வாஸ்து பெல்லுன்னு சொல்லுவோம். வாஸ்து பெல்லுன்றது போறது போக இது ஒரு அழகுக்காக மாட்டக்கூடிய ஒரு பெல்லாவும் இப்ப யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பெல் எல்லாம் பாத்தீங்கன்னா மைனூட்டான ஒரு சவுண்ட் வரும். இந்த பெல்லு பாத்தீங்கன்னா 3 பெல்லுல இருந்து அவைலபிள் இருக்குது. 3ல இருந்து 17, 13, 9, 8 எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு இந்த பெல் வரும். இதுல பாத்தீங்கன்னா கலர் வைஸா உங்களுக்கு இருக்கு. இது வந்து நேச்சுரல் கலரு. இதுல மேல வந்து செராமிக் கோட்டிங் போட்டுருக்கோம். ஆனா இதெல்லாமே மண் பெல்லு தான். இதுவும் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க மண் பெல்லு தான். ஏன்னா இது ஒரு கலர்ல இருக்கு, இப்படி இது ஒரு பேட்டர்ன்ல இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுவும் களிமண்ணால செஞ்ச பெல்லு தான். என்னன்னா இந்த பெல்லுல சத்தம் வராது. இது எல்லாமே அழகுக்காக நீங்க மாட்டிக்கலாம். இது பாத்தீங்கன்னா 1/4 கிலோல இருந்து 1 கிலோ 2 கிலோ முடியும் உங்களுக்கு இந்த பெல் அவைலபிள் இருக்கு. இருக்கிறதுல மினி பெல் இது. அடுத்தது இந்த சைஸ் வரும். அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த சைஸ் வரும். அதே மாதிரி டூம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு டூம் வரும், இங்க ஒரு டூம் வருது, இங்க ஒரு டூம் வருது. இதுல வந்து ஒரு 5-6 கலர் பக்கம் நம்ம கிட்ட அவைலபிள்ல இருக்கு. இப்ப இது என்ன மாசம்னு சொன்னோம்னா கார்த்திகை மாசங்க. இப்ப நம்ம தான் கடையில ஏற்கனவே சொல்லுங்க சீசனுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்கோம்னு சொன்னாங்க. இப்ப இந்த தடவை என்ன பாத்தீங்கன்னா இப்ப கார்த்திகை முழுக்க முழுக்க கார்த்திகை தீபங்களால கடை ஃபுல்லாவே நாங்க வந்து ஃபில் பண்ணி வச்சிருக்கிறோம். இதுல நிறைய டிசைன்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நம்ம கிட்ட மட்டுமே இருக்கக்கூடிய டிசைன்ஸ்ன்றதும் ஒரு 4-5 பேட்டர்ன் நம்மகிட்ட இருக்குது. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 100ல இருந்து 125 மாடல் வந்து விளக்கு டிசைன்ஸ் மட்டும் நாங்க வச்சிருக்கிறோம். நீங்க வாங்க என்னென்ன டிசைன் இருக்குன்றது உங்களுக்கு நான் காட்டுறேன். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நார்மலா எப்பயும் நம்ம கார்த்திகை தீபத்துக்கு கிடைக்கக்கூடிய சைஸ் தான். அதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயும் நார்மலா வரக்கூடிய ஒரு சைஸ். இதுல பாத்தீங்கன்னா இது வந்து கையால செஞ்சக்கூடிய விளக்கு. இதுல வந்து இது குத்து விளக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இது ஒரு சைஸ் இருக்குது. இதுலயே பாத்தீங்கன்னா சின்ன சைஸும் உங்களுக்கு குத்து விளக்கு வரும். இதுல 3-4 சைஸ் உங்களுக்கு குத்து விளக்கு மாடல் மட்டும் வரும். இது வந்து தட்டு விளக்குன்னு சொல்லி சொல்லுவோம். இதுல வந்து ஓம் இது போட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு மாடல்ல இந்த தட்டு விளக்கு வரும். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து கலர் விளக்கு. இந்த கலர் விளக்கு வந்து பேக்கெட்டே போட்டு உங்களுக்கு தனித்தனியா வரும். ஏன் கலர் அடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னா எண்ணெய் வந்து வெளியில வந்து வராத வடியாக இருக்கிறதுக்காக தான் இது மாதிரி கலர் விளக்கு உங்களுக்கு நாங்க கொடுத்துருக்கோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா சைஸ் வரையும் உங்களுக்கு இருக்கு. இது மாதிரி நிறைய சைஸஸ்ல உங்களுக்கு கலர் விளக்கு இருக்குது. அப்புறம் இதை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் நட்சத்திர விளக்கு, பூ விளக்கு, சங்கு விளக்குன்ற மாதிரி இருக்கும். இது வந்து சின்ன சைஸ் இருக்கிறதுலயே இது வந்து நார்மலா எப்படி வருது. இதுலயே பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பெரிய சைஸ்லயும் வச்சிருக்கோம். இதுவும் பாத்தீங்கன்னா ஒரு 5-6 டிசைனுக்கு மேல நம்ம கடையில அவைலபிள்ல இருக்குது. இது பாத்தீங்கன்னா தாமரை விளக்குன்னு சொல்லி சொல்லுவோம். தாமரை சின்னதா இருக்கிற மாதிரி பாருங்க. அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா 5 திரி விளக்குன்னு சொல்லுவோம். இது ஒரு மாடல் வரும். அதே இதுல இது ஸ்டாண்டு வச்ச மாதிரி இது ஒரு மாடல் உங்களுக்கு இருக்கு. இது பாத்தீங்கன்னா சிவன் விளக்குன்னு சொல்லி சொல்லுவோம். அதுல இது வந்து கை கூட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். சிவன் விளக்குலயே பாத்தீங்கன்னா இன்னொரு மாடல் கலரிங்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அந்த பேட்டர்ன் நான் காட்டுறேன். இது வந்து கலசி மாடல் விளக்கு.
இது வந்து சின்ன துளசி மாட விளக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு இன்னொரு சைஸ் இருக்கு, இது இல்லாத இன்னொரு சைஸ் இருக்கு. இது வந்து ஊதுபத்தி சொருவுறது, சொருவுற குச்சி அப்படியே இதுலயே நீங்க நிறுத்தி வச்சுக்கலாம். இதுல வந்து நான் உங்களுக்கு சைஸ் கலர் வைஸா இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கிறத நான் காட்டுறேன். இது என்னன்னு சொன்னோம்னா உருளி விளக்குன்னு சொல்லுவோம். உருளியில வந்து தண்ணி ஊத்தி பூ போறதுதான் சொல்றது. இப்ப இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விளக்கும் வச்சுக்கலாம். இதுல 9 விளக்கு இருக்கு மாதிரி 5 விளக்கு இருக்குது, 7 விளக்கு இருக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கு. இது பாத்தீங்கன்னா சாமி ஸ்டாச்சுஸ் ஒட்டுற மாதிரியே உங்களுக்கு உருளி இருக்கும். இது பாத்தீங்கன்னா கீழே ஸ்டாண்டு மாதிரி நாங்க கொடுத்துருக்கோம். அப்படின்னா தண்ணி வந்து பெருசா கீழே நிக்காத ஒரு நீட்டா இருக்கும் பாக்குறதுக்கு. இது வந்து குருவாயூர் விளக்குன்னு சொல்லுவோம். குருவாயூர் கோயில் பேட்டர்ன்ல இருக்கிற அதே மாதிரியே விளக்கு உங்களுக்கு இருக்கு. இது ஒத்த முகமும் இருக்கு, 5 முகமும் இருக்கு. இது வந்து முருகர் விளக்கு. இந்த விளக்கு நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குதுங்க. இது என்னன்னா கார்த்திகை மாதத்தோட ஒரு ஸ்பெஷல். இதுல ஓம் சிம்பிள் போட்டு முருகரோட ஸ்டாச்சுஸ் ஒட்டின மாதிரியே உங்களுக்கு இந்த விளக்கு இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா பிரதோஷ விளக்கு. இதுல லிங்கம் நந்தி இருக்கும். வியாழக்கிழமையும் பிரதோஷ அன்னைக்கு ஏத்துறது வந்து இந்த விளக்கோட ஒரு பெரிய ஸ்பெஷல். இது நீங்க குட்டி லிங்கம் பாத்தீங்கல்ல, அதுலயே பாருங்க இவ்வளவு பெரிய லிங்க விளக்கு உங்களுக்கு இருக்கு. இது குபேர விளக்குன்னு சொல்லுவோம். அதுல இதெல்லாம் பாத்தீங்கன்னா அணையா விளக்கு. என்னடா அணையா விளக்குன்னு சொல்றீங்க அப்படின்னு மூடி போட்டுருக்குன்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாசம் மார்கழி மாசம்லாம் வாசப்படியில வைக்கிறவங்க இருக்காங்க. காத்தடிச்சுட்டே இருக்கும், அமைஞ்சு போயிடும். இது அமையாத இருக்கணும் அப்படின்றதுக்காக விளக்கு போட்டு இந்த பேட்டர்ன் போட்டு முடிக்கலாம். அதுல இது வந்து கண்ணாடி கிளாஸ் வச்ச மாதிரி உங்களுக்கு வரும். இது வந்து சிம்னி விளக்குன்னு சொல்லுவோம். இது கலர்ல இருக்கு, இது பிளைன்ல இருக்கு. இது என்ன கோலா இருக்குதுன்னு சொல்லி நினைக்கிறீங்க. இது என்னன்னா சாம்பிராணி விளக்குன்னு சொல்லுவோம். உள்ள கம்ப்யூட்டர் சாம்பிராணி அது மாதிரி நீங்க வச்சுக்கிறதுக்கு இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணிக்கலாம். இது பாத்தீங்க அப்படின்னா கண்ணாடி விளக்கு. இதுவும் வந்து சப்போஸ் வீட்டுல பித்தளை விளக்கு இது மாதிரி இருக்குன்னு சொன்னா நீங்க இந்த விளக்கு உள்ள வச்சு வெளியில வச்சீங்கன்னா எவ்வளவு காத்து அடிச்சாலும் உங்களுக்கு அமையாது. இந்த விளக்கு பாத்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா இது அதுல வந்து விளக்கு வீட்டுல இருந்துச்சுன்னா நீங்க வச்சுக்கிற மாடலு. சப்போஸ் விளக்கு இல்ல எனக்கு விளக்கோடு வேணும்னா இது விளக்கு நீங்க போட்டுக்கலாம். இது இப்படி காமிச்சுக்கிட்டீங்கன்னா எவ்வளவு காத்து அடிச்சாலும் உங்களுக்கு கம்மியாது. இது பாத்தீங்கன்னா பாவை விளக்கு. இது நின்றுட்டு இருக்கிற பொசிஷன், இது ஸ்டாண்டு உட்காந்துட்டு இருக்கிற பொசிஷன். இதுக்கு கைக்கு வந்து நாங்க விளக்கு கொடுத்துருவோம். இதெல்லாம் வாஷபிள் மெட்டீரியல். குழந்தை ஒரு 2-3 வச்சுக்கிட்டு இதெல்லாம் வந்து பெயிண்டிங் உங்களுக்கு போகாது இருக்கும். இப்ப இது பாத்தீங்கன்னா துளசி மாட விளக்கு. நீங்க வெளியில பாத்தீங்க சின்னது பாத்தீங்க, இதெல்லாம் வந்து கலர்ல வரக்கூடிய துளசி மாட விளக்கு. இதுல வந்து எண்ணெய் உழுவுதுன்றது 90% எண்ணெய் உழுவாது. ஒரு 10% கண்டிப்பா எண்ணெய் ஒழுகும். ஏன் அந்த எண்ணெய் ஒழுகுதுன்னா மண்ணு எண்ணெய் உள்ள இன்புட்டா வாங்குதோ அது அவுட்புட்டா கொடுக்கக்கூடிய தன்மை மண்ணுக்கு இருக்குது. அதுக்குதான் அந்த பெயிண்டிங் அப்ளை பண்ணிருக்குது. அப்படின்னு கூட இந்த 10% கண்டிப்பா கசிவு உங்களுக்கு இருக்கும். இது வந்து சங்கு விளக்குன்னு சொல்லுவோம். இது வந்து இலை விளக்கு. இது வந்து கைப்பிடியோடய உங்களுக்கு வந்துடும். இது பாத்தீங்கன்னா குத்து விளக்கு. நல்ல பெரிய குத்து விளக்காக உங்களுக்கு இருக்கும். ஒரு அடி பக்கம் இந்த குத்து விளக்கு மாடல் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா தட்டு டிசைன் பண்ற மாதிரி ஒரு விளக்கு மாதிரி வரும். இதுல 5 டிசைன் வந்து உங்களுக்கு அவைலபிளா இருக்குது. நம்ம கிட்ட 5 விளக்கு இருக்கு, 7 விளக்கு இருக்கு, 9 விளக்கு முடியும் உங்களுக்கு டிசைன் இது வரும். இது தட்டு விளக்கு. இது வந்து முறம் விளக்கு. முறத்திலேயே பாத்தீங்கன்னா விளக்கு ஓட்டிருக்கு. என்னடா முறத்திலேயே வேற விளக்கு ஓட்டிருக்கேன்னு நீங்க கேட்பீங்க. ஆக்சுவலா முறன்றது வந்து லட்சுமி இதுக்காக தான். வீட்டுல நாம எல்லாரும் முறம் வச்சு இது பண்றதுல, அதனால அந்த லட்சுமி இது இதுக்காக காட்டணுன்றதுக்காக முறத்திலேயே இது வந்து விளக்கு ஓட்டி வந்திருக்கு. அதே முறத்திலேயே விளக்கு ஓட்டி லட்சுமி சிலையும் ஒட்டி உங்களுக்கு வந்திருக்கு. இந்த கொடை எல்லாமே பாத்தீங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் தான். அதனால நீங்க எப்படி இது சாஞ்சிருந்தாலும் எடுத்து நிறுத்தி நீங்க இது பண்ணிருக்கலாம். இது வந்து 9 திரி லட்சுமி விளக்கு. இது சாமி ஒட்டியும் வருது, 2 லேயர் வர மாதிரி இருக்கு. இதுல 5 திரியும் விளக்கு போட்டுக்கலாம், இதுல 9 திரியும் போட்டுக்கலாம். அப்புறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இதெல்லாம் 2 அடுக்கு விளக்கு. இதெல்லாம் 2 அடுக்கு விளக்கு. இது ஒத்த அடுக்கு விளக்கு. 2 அடுக்கு விளக்குன்னு இது பெருசு. இது பாத்தீங்க அப்படின்னா கலர் இது பண்ற மாதிரி உங்களுக்கு வரும். இது கோல்டன் கலர்லயும் உங்களுக்கு இருக்கு. இதுல இத்தனை கலர் அவைலபிள் இருக்கு. இப்ப இது பேர் என்னன்னு சொன்னோம்னா ஸ்டாண்டு. ஆக்சுவலா அந்த உருளி நீங்க பாத்தீங்க இல்லைங்க, அந்த உருளி வைக்கக்கூடிய ஸ்டாண்ட் இது. இதுல நீங்க விளக்கும் வச்சுக்கலாம், இல்ல விளக்கு நான் வைக்கல அப்படின்னு நீங்க லைக் பண்ணீங்கன்னா இது மாதிரி நீங்க உருளியாவும் வச்சுக்கலாம். இது உருளினா என்னன்னு பேருனா தண்ணி ஊற்றி பூ போடக்கூடிய பொருள் பேரு தான் வந்து உருளி. இதுல வந்து நிறைய நம்ம கிட்ட டிசைன்ஸ் இருக்குது. இந்த மாதிரி பேட்டர்னும் இருக்குது. இதுல வேணும் அப்படின்னா நீங்க ஸ்டாண்டு மாதிரி இந்த மாதிரி இருக்குது. இப்படி வேணாலும் நீங்க வச்சுக்கலாம். இதெல்லாமே மண் எதுங்க? மண்ணு தாங்க உங்களுக்கு முழுக்க. அதுல இது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டாச்சுஸ் வேணாலும் நீங்க வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் டைம் யூஸ் பண்றதா இருந்தாலும் இது மாதிரி நீங்க பண்ணிக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா கலரிங் இல்லாத வருது. இது கலரிங்கோட வருது. இதுல பாத்தீங்கன்னா 4 பக்கமும் உங்களுக்கு யானையோட ஃபேஸ் இது பண்ற மாதிரி வரும். அதனால இது வந்து உருளி வச்சுக்கிறதாலும் வச்சுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு சாமி சிலை வைக்கணும் வச்சுக்கலாம். ஃபங்க்ஷன் டைம் ஏதாவது விளக்கு வச்சுக்கிறதாலும் அந்த ஸ்டாச்சுஸ் வச்சுக்கலாம். இது வந்து உருளி ஸ்டாண்டுன்னு சொல்லி சொல்லுவோம். இது பாத்தீங்க அப்படின்னா முழுக்க கையில செஞ்ச உருளி ஸ்டாண்டு. இதுல பாத்தீங்க அப்படின்னா பெல் டைப்ல உங்களுக்கு தொங்கும். இது ஒரு மாடல் உங்களுக்கு உருளி ஸ்டாண்ட் இருக்கு. இது பெருசு, இதுக்கு சின்னது வேணாலும் உங்களுக்கு இருக்குது.
இது பாத்தீங்க அப்படின்னா செராமிக் ஜாடி. இது எல்லாமே நம்ம கிட்ட ஜாடி பாத்தீங்கன்னா ஒரு 50 ml கொட்டி வைக்கிறதுல இருந்து 10 கிலோ கொட்டுற அளவு நம்ம கிட்ட அவைலபிள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா எப்பயுமே வந்து ரெகுலரா கிடைக்கக்கூடியது. இது இப்போ வந்து புதுசா உங்களுக்கு வந்துருக்கு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஆஃப் அண்ட் ஆஃப் மாடலு. இது வந்து மேட் பினிஷிங் உங்களுக்கு இருக்கும். அதே இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா இது மார்பிள் டிசைன் சொல்லுவோம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப யூனிக்கா இருக்கும். இதுல வந்து இது ½ kg பிடிக்கிறது, இது 1 kg பிடிக்கிற அளவு இருக்கு. இந்த ஜாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஓவல் ஷேப்ல இருக்குமா, 2 பக்கமும் காது வச்ச மாதிரி இந்த மாதிரி ஓவல் ஷேப்ல வரும். இதெல்லாம் வந்து இப்போ புதுசா வந்திருக்க மாடல் உங்களுக்கு. இந்த ஜாடியில பாத்தீங்கன்னா ரெகுலரா எப்பவுமே கிடைக்கிறது. இது வந்து கலரிங், இது கலரிங் இல்லாத மற்றபடி குவான்டிட்டி குவாலிட்டி எல்லாமே ஒண்ணுதான் உங்களுக்கு. பாத்தீங்கன்னா மார்பிள் டஸ்ட்ல செஞ்சதுங்க. இது கீழே விழுந்தாலும் அவ்வளவு சீக்கிரம் இது உடையக்கூடிய பொருள் கிடையாது. இதுல நிறைய உங்களுக்கு டிசைன்ஸ் இருக்கு. 3 இன்ச்ல இருந்தே கொஞ்சம் பெருசாவே இருக்கும். ஃபேஸ் வந்து ரொம்ப கிளியரன்ஸா இருக்கு. இது வந்து மார்பிள் டஸ்ட்ல செஞ்சது. முருகர் ஸ்டாச்சுஸ் மட்டும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அவைலபிளா இருக்கு சார் மாடல். இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம கடையில புத்தர் ஸ்டாச்சுஸ் மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 30 மாடல் இருக்கு. 3 இன்ச்ல இருந்தே பாத்தீங்கன்னா 2.5 இன்ச் முடிவே நம்ம கிட்ட புத்தர் ஸ்டாச்சுஸ் இருக்கு. இதுல ஒரு சில ஐட்டங்கள் பாத்தீங்கன்னா வாஷபிள் மெட்டீரியல் தான் உங்களுக்கு. இதுல இந்த மாதிரி புத்தர்ஸ் மரத்துல வெட்டி எடுத்த மாதிரி ஒரு ஃபேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி புத்தர்ஸ் தான் உங்களுக்கு இருக்கும். இதுல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மான் ஃபுல் ஸ்டாச்சுஸ் அப்படியே தெளிவா இருக்கிற மாதிரி இருக்கு. ஃபேஸ் ரொம்ப கிளியரா இருக்கும். இந்த புத்தர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பீமனோட தோற்றத்துல இருக்க மாதிரி டிரான்ஸ்பரண்டா இருக்கிற மாதிரி ஒரு புத்தர்ல உங்களுக்கு பார்க்கக்குள்ளார இருக்கும். இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா துவக்காலுன்னு சொல்லுவோம். இது எதுக்கு யூஸ் பண்றதுன்னு சொன்னோம்னா சாம்பிராண்டி புகை போடுறதுக்காக. இதுல நீங்க புகை போடக்குள்ள என்னன்னா இந்த கைப்பிடி சூடேறாது. வேஸ்ட் திங்ஸும் பாத்தீங்கன்னா இங்கேயே கொட்டிடும். ஒரு துணிக்கிட்ட நீங்க எடுத்துட்டு போயிட்டு வரதா இருந்ததுனால சேஃப்டியா எடுத்துட்டு போயிட்டு. இது வித்து முடியும் இருக்கு, உங்களுக்கு வித்தவுட் முடியும் இருக்குது. இது எல்லாமே பாத்தீங்கன்னா கிஃப்டட் ஐட்டம் தான். ஷோகேஸ் பீஸுக்காக இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த புத்தாஸ்லாம் பாத்தீங்கன்னு சொன்னோம்னா உங்களுக்கு 1 அடி இருக்கு, 1.5 அடி இருக்கு, 2 அடியில இருக்கு. இது எல்லாமே கார்டன் ஐட்டம் மாதிரி உங்களுக்கு வரும். ஒரு டெக்கரேஷன் ஐட்டத்துக்காகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். முன்னாடி ஒரு ரிசப்ஷனுக்கு யூஸ் பண்றதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். இது எல்லாமே வாஷபிள் தான் உங்களுக்கு. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா துளசி மாடம் வந்து இது 1 அடி கிட்டத்தட்ட 3/4 அடி இருக்கு, 1 அடி இருக்கு, 1.25 அடி, 2 அடி முடிவே நம்ம கிட்ட துளசி மாடம் அவைலபிளா இருக்கு. இது முழுக்க மண்ணால செஞ்ச துளசி மாடம் தான். நீங்க இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க. சப்போஸ் இதுல ஏதாவது உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கேட்டீங்கன்னா என்ன டவுட்னாலும் நாங்க கிளியர் பண்றோம். இல்ல போன் அடிச்சு நீங்க கேட்டீங்கனாலும் அதுக்கு உண்டான டவுட் எல்லாமே நாங்க சொல்றோம். இந்த வீடியோ வந்து லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பத்தின எந்த டவுட் எது இருந்ததுனாலும் கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நம்ம கடையோட லொகேஷன் பாத்தீங்கன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை பார்த்து கூட தெரிஞ்சுக்கோங்க. செக் பண்ணிக்கோங்க. ரொம்ப நன்றிங்க.